ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருத்திகா பாப்பா கியூட்டா ரெடி ஆயிட்டு 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அந்த பணத்தை ஓடி வந்து தன்னோட சைக்கிள்ல வச்சுக்கிட்டாங்க. சரி, ஓகே, இந்த பணத்தை யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். கூட வந்து பாத்தீங்கன்னா மலேசியா போகும்போது சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருந்தேன். அந்த சாக்லேட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாப்பா தன்னோட சைக்கிள் வச்சுக்கிட்டு எப்பவும் போல தன்னோட சைக்கிள் அழகா கியூட்டா வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. ஐயோ, மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்ன மாதிரி மறுபடியும் செப்பலை போட்டுக்கிட்டாங்க. செப்பல் போட்டு சைக்கிள் ஏறி உட்காந்துட்டு நேரா போயிட்டு இருக்காங்க. ஓகே, ருத்திகாவோட கியூட்டான மூமெண்ட்ஸ் முடிச்சா பாப்பாவுக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஒரு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நேரா ருத்திகா பாப்பா எங்க போனாங்க பாத்தீங்கன்னா தன்னோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான், என்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு. நான் மலேசியால பாத்தீங்களா, அப்பா அம்மாக்கு சேர்த்து வாங்கி வந்திருந்தேன். கொண்டு பாப்பா கொடுக்க போனாங்க. நான் பாப்பா கிட்ட எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தாங்க, எப்ப தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலுமே காசு கொடுத்துட்டு வரணும் அவங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இந்த பாப்பாவுக்கு இந்த பழக்க வழக்கத்தை கத்து கொடுத்தாதான் ஃபியூச்சர்ல தன்னோட தாத்தா பாட்டியை பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பாப்பாவுக்கு வந்துட்டே இருக்கும். சோ அதனால தாத்தா பாட்டியை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ருத்திகா பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பாரு பாப்பா கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வர ஐஸ்கிரீமோ சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.